வெள்ளம் புரட்டி போட்டு ஓராண்டு முடிந்துள்ள நிலையில் அப்போது வீடுகளை இழந்த விளிம்பு நிலை மக்களை அரசு சென்னைக்கு வெளியில் குடியமர்த்தியது. அவர்கள் இப்போது எப்படி இருக்கிறார்கள் என இந்த தொகுப்பில் பார்க்கலாம். தீப்பெட்டிகளை அடுக்கி வைத்தாற்போல் இருக்கும் இந்த வீடுகள் நகரின் மையப்பகுதியில் இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் பெரும்பாக்கம் குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகள். கடந்த ஆண்டு மழை வெள்ளத்தில் வீடுகளை இழந்து தவித்த நகரின் நதிக்கரையோரம் வசித்த மக்கள் இங்கு குடியமர்த்தப்பட்டுள்ளனர். இந்த குடியிருப்பில் 2வது தளத்தில் வசிக்கும் ஆட்டோ ஓட்டுநர் விஜய் தினமும் தன் சகோதரியின் மகன் தமிழரசுவை பெரும் சிரமத்துடன் பெரும்பாக்கத்திலிருந்து சைதாப்பேட்டையில் உள்ள பள்ளிக்கூடத்திற்கு அழைத்துச் செல்கிறார். இங்கேருந்து நான் 7:30 மணிக்கு நான் வண்டி எடுத்துன்னு ஸ்டார்ட் பண்ணி அங்கே சைதாப்பேட்டை போய் சேரத்துக்குள்ளே 1 hour எப்படியும் 1 hour 1.5 hour ஆயிடுது. எனக்கும் டயர்ட் ஆகிடும். ரிட்டன் நான் மறுபடியும் சவாரி போய் பார்க்க முடியாமல் அளவுக்கு அப்படியே வீட்டுக்கு வந்தால் டயர்டில் அப்படியே பத்திரத்தா தான் தோணுது. ரிட்டன் சவாரி போக முடியல. மறுபடியும் அவனும் மறுபடியும் தூங்கி எழுந்திரிச்சு மறுபடியும் காலைல மறுபடியும் அதேமாரி கிளம்பி அவனுக்கும் டயர்டாகி ரொம்ப இதுவாகுது. தினமும் 40 கிலோமீட்டர் பயணப்பட்டு பள்ளிக்கூடம் சென்று திரும்பும் தமிழரசு தொலைத்திருப்பது தனது உற்சாகத்தை மட்டுமல்ல, உடன் விளையாடித்திருந்த நண்பர்களையும் தான். அங்கே சைதாப்பேட்டில் இருந்தால் விளையாடுவேன், போலீஸ் விளையாடுவேன், ஓடிப்பிச்சு விளையாடுவேன், கண்ணாமூச்சி விளையாடுவேன். இங்கே இருந்தால் விளையாட்டுக்கு தெரில, விளையாட்டு யாருமே இல்லை. இங்கே இதுவெல்லாம் இல்லை, விளையாட்டுக்கு எதுவுமே இல்லை, விளையாட்டுக்கு யாருமே இல்லை. அதுக்காக வீட்டிலே விளையாட வேண்டியது, பொம்மை படம் பார்க்க வேண்டியது இருக்குது. அதனால போர் அடிக்குது. சைதாப்பேட்டை, கோட்டூர்புரம், ஜாபர்கான்பேட்டை என நகரின் மையப்பகுதியில் வசித்த தாங்கள் இன்று அடிப்படை வசதிக்கே அல்லல் படுவதாக வருந்துகிறார் ராஜமுருகன். நாங்கள் ஏற்கனவே அங்கேருந்து இங்கே வந்ததால் ஒரு சந்தேகத்தினோட ஒரு பிரச்சனை வந்தால் கூட யார் தப்பு பண்ணால் என்னன்ற விசாரிக்கிறதே கிடையாது. அங்கே எதிரில் யார் நிற்கிறாங்களோ அவங்கள கூட்டின்னு போயிட்டு 2 அடி அடித்து ஏதாவது 75 கேஸ் போட்டு நீ ஃபைன் கட்டிப்போ அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அது எதனால் அப்படின்லாம் தெரில. கேட்டால் நான் சொல்கிறாங்க, நீங்கள் உங்களை பயமுறுத்தி வச்சுருந்தா தான் நீங்களாம் கரெக்டாக இருப்பீங்க ஃப்யூச்சரில் அப்படின்னு ரீசன் சொல்கிறாங்க. பூர்வீகத்தை விட்டு அகற்றப்பட்ட இவர்கள் அக்கம்பக்கம் அறிமுகமின்றி தினம்தோறும் நாட்களை கடந்து செல்கின்றனர், தனித்தீவில் இருப்பது போன்ற உணர்வுடன். வெள்ளத்தை காரணமாக வைத்து மீள்குடியேற்றம் செய்யப்பட்ட இந்த பூர்வ குடிகளின் வாழ்வு தினம்தோறும் சிக்கலில் சிக்கிக் கொண்டிருக்கிறது. ஓராண்டுகளில் வெள்ளத்தின் சுவடுகள் மறைந்துவிட்டாலும் இந்த பூர்வ குடிகளின் கண்ணீர் இன்னும் மறையவில்லை. ஒளிப்பதிவாளர் நாச்சியப்பனுடன் சிபி, நியூஸ் 18 தமிழ்நாடு.